மேஷம், நிதிநிலையில் அபரிமிதமான வளர்ச்சி காணப்படும். உங்களின் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புத்துணர்ச்சி தரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு நீர் அர்க்கியம் சமர்ப்பித்து வழிபட ஆரோக்கியம் மேம்படும். ரிஷபம், முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். உடல் நலம் மேன்மையடையும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவினர்களுடன் இருந்து மனக்கசப்புகள் நீங்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு அன்னை மகாலட்சுமிக்கு செவ்வரளி பூசார்த்தி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம், உங்களின் பேச்சாற்றலால் சிக்கலான காரியங்களையும் சுலபமாக முடிப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி அர்ச்சனை செய்ய மன அமைதி கிடைக்கும். கடகம், ராசி அதிபதி சந்திரன் வலுவாக இருப்பதால் சுறுசுறுப்பு கூடும். நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் தடையின்றி முடியும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். சிம்மம், சந்திரன் உங்கள் ராசிக்குள் பிரவேசிப்பதால் பொலிவு கூடும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். தியானம் மற்றும் யோகாவால் மன உறுதியை அதிகரிப்பீர்கள். தன்னம்பிக்கை உயரும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சிவபெருமானை வணங்கி வர அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். கன்னி, படைப்பாற்றல் வெளிப்படும் நாள். இரகசிய திறமைகளை வெளிப்படுத்த இது நல்ல நேரம். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்கி வர கல்வியில் சிறந்து விளங்கலாம்.